அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய இனிய நண்பர் கம்பன் அடிசூடி பழனியப்பன் ஐயா அவர்களே, வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்களை எல்லாம் மிக வேகமாக வணங்கி இப்போ ஒரு அருமையான தலைப்பு, கம்பன் தொட்ட சிகரங்கள். 5 செய்தி. 1, இது காரைக்குடின்னா வள்ளல் அழகப்பரை மறக்க முடியுமா? ஐயா காலில் விழுந்து தான் பேச்ச ஆரம்பிக்கணும். கொடை அந்த மாதிரி கொடுத்தது யாரும் கிடையாது. ஒன்று சொல்லட்டுமா, நம்ம இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற பணத்தை அமெரிக்காவுக்கு எடுத்துக்கிட்டு போகலாமா? போகலாம். மாற்றி எடுத்துக்கிட்டு போகலாம். லண்டனுக்கு எடுத்துக்கிட்டு போகலாமா? எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த இறந்ததுக்கப்புறம் அந்த உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு போகலாமா? ஐயா எடுத்துக்கிட்டு போகலாமா? முடியாதா? ரொம்ப பேர் முடியாதுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அப்படியே எடுத்துக்கிட்டு போகலாம். நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா அப்படியே எடுத்துக்கிட்டு போகலாம். எனக்கு வேண்டிய ஒருத்தர் இறந்து போகிற பொழுது உயிர் எழுதி வச்சுக்கிட்டார். நான் செத்த உடனே 50 லட்சம் ரூபா என்னோட போட்டு புதைச்சி விடணும். ஏன் அந்த உலகத்தில் பயன்படுத்துறது? எவ்வளவு அறிவாளி பாருங்க. உயில் வாசிக்கப்பட்டது, அவர் இறந்து போனார், எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட சொல்லிவிட்டார் வக்கீல் ஐயா, உயில் படி 50 லட்சம் ரூபா கொண்டாந்து போடும். பணம் இருக்குது, அது வேறு விஷயம். அந்த அம்மா கவலையே படலை, சரின்ட்டாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, புதைக்க போகிறாங்க. பணம்னாரு. அந்த அம்மா வேகமாக வந்தாங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி உள்ளே போட்டு விட்டாங்க. சரிதானே? வராது, அங்கே ஒன்று கூட வராது. அப்படித்தானே நினைக்கிறீங்க? பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே, ஒன்று வராதுன்னு வரும். இந்த பணத்தை நீங்கள் மாற்றி எடுத்துக்கிட்டு போகணும். அமெரிக்காவுக்கு போகிற பொழுது டாலராக மாற்றுறீங்க, ஜெர்மனிக்கு போகிற பொழுது ரூபிளாக மாற்றுறீங்க. அது என்ன நாணயம்? யூரோவா? இன்னும் யூரோ தானே இருக்குது. யூரோ. ரஷ்யாவுக்கு போகிற பொழுது ரூபிளாக மாற்றுறீங்களா இல்லையா? அது மாதிரி மாற்றணும். உலகத்திலேயே தான் சம்பாதித்த பணத்தை பூரா அப்படியே மாற்றி அந்த உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு போனவர் ஒரே ஒருவர். யார் அவர்? காரைக்குடி வள்ளல் அழகப்ப செட்டியார். சாகிற பொழுது ஐயா பேரில் சொத்து கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் வாரி 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 கொடுத்தாச்சு. 10 கோடி ரூபாய்க்கு மேலே 10 ஆண்டுகளில் கொடுத்து, இருந்த வீட்டையும் கொடுத்து, கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழிச்செல்வன், தேடியும் அள்ளி கொடுத்த அடகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு, அவ்வளதையும் கொடுத்து விட்டாரா? கொடுத்தது பூரா அங்கே போய் சேர்ந்துருச்சு. இப்போ புரியுதா? நம்ம உள்ளே வச்சு பூட்டுனா அங்கே போய் சேராது. நல்ல காரியத்துக்கு வாரி வாரி கொடுத்தால் அது கம்பன் விழா, அது முருகப்பெருமான் விழா, அது ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி, இதுக்கெல்லாம் தந்தால் நம்ம பேரில் அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் தெளிவாக அங்கே போய் சேர்ந்துடும். தெரிந்து கொள்க. அங்கே இருந்து தொடங்குறேன். முதல் காட்சி, மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே ஒரு குட்டைய ஒரு ஆள் வரார். மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கியவன். என்ன கேட்குறாங்களோ கொடுக்குறேன். இவ்வளவு உயரம் ஒரு ஆள் வந்து நிற்கிறார். என்ன வேணும்? என் காலடியினால் 3 அடி வேணும். இந்த காலடியா? இம்புட்டுண்டு இருக்கு, என்ன இவ்வளவு இடம் கூட தேராதே, இன்னும் ரொம்ப கேளுங்க. இல்லை, இதை கொடுத்தா போதும். அவர் 3 காலடி கொடுத்தா போதும். பக்கத்தில் சுக்கராச்சாரியார் நிற்கிறார். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆசிரியர் சுக்கராச்சாரியார். வெள்ளின்னு சொல்கிறோம்ல, சுக்கராச்சாரியார். மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்கிறார். வந்திருக்கிறது யார் தெரியுமில்ல? கபட நாடக சூத்திராவதாரி பெருமாள். திருமால் என்ன வேணாலும் பண்ணுவார், அதனால கொடுக்காதே. திருமாலா? மகாவிஷ்ணுவா? மகாலட்சுமியை மார்பிலே வைத்திருக்கக்கூடியவன் என்னிடத்திலே வந்து ஒன்றை கொடு என்று கேட்பானேயானால் இந்த வாய்ப்பு எனக்கு என்னைக்கு கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காது. நான் கொடுப்பேன். தண்ணீர் எடுத்தார், ஊற்ற போனாரா? இந்த ஆள் என்ன பண்ணார்? சுக்கராச்சாரியார் தடுத்து ஒரு தர்ப புல்லை, இன்னும் இப்படி சொல்கிறேன், ஒரு சின்ன வண்டு மாதிரி மாறி அடைச்சிக்கிட்டாராம். வந்த ஆள் ஒரு தர்ப புல்லால் குத்துனாராம். குத்துன உடனே ஒத்த கண்ணு போயிடுச்சான். சுக்கராச்சாரியாருக்கு ஒத்த கண்ணு தான். அதனால் இப்போவும் அதெல்லாம் இருக்கட்டும். தடுத்தார் இல்லை,
தடுக்கிற போது இந்த ராஜா ஒரு பாட்டு படிக்கிறான். எடுத்தொருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது உனக்கழகிதோ தகவில் வெள்ளி கொடுப்பது விளக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி விடுகின்றாய். என்ன சந்தம் பாருங்க. படிக்காதவன் கம்பனை படித்தா கவிதை கொட்டும். படிக்கணும். எடுத்தொருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம். ஒருத்தன் கொடுக்கிற பொழுது நீ என்ன பண்ற? தடுக்கலாமா? தடுப்பது உனக்கு அழகிதோ தகவில் வெள்ளி. வெள்ளின்னு பேரு, ஆனால் பேருக்கு தகுந்த பெருமை இல்லை. கொடுப்பது விளக்கு கொடியோய். கொடுக்கிறவனை தடுக்கிறது மகா பாவம். கொடுப்பது விளக்கு கொடியோய் உனது சுற்றம். நீ மட்டுமில்லை, உன் சொந்தக்காரங்களும் உடுத்துறதுக்கு ஒன்றும் கிடைக்காம உண்பதற்கு ஒன்றும் இல்லாமல் அப்படி திரிய போகிறார்கள். 4 வரி. எடுத்தொருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம். ராயசோ ஐயா சொல்லி பாடம் பண்ண பாட்டுக்களில் இது ஒன்று. நாங்கள் கேட்டு பாடம் பண்ணது அதிகம். இங்கே காலத்தில் பாட்டை 4 முறை சொல்லுவாங்க, அது பாடம் ஆயிரும். இப்போ பாட்டை புஸ்தகத்தை பார்த்து பாதியும் குறையுமா சொல்கிறாங்க, பாடமும் ஆக மாட்டேங்குது. எடுத்தொருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது உனக்கு அழகிதோ தகவில் வெள்ளி கொடுப்பது விளக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி விடுகின்றாய். இதை கம்பன் எங்கேருந்து எடுத்தான் தெரியுமா? திருவள்ளுவர்கிட்ட எடுத்தான். கொடுப்பது அடுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அடுக்கறுப்பான்னா பொறாமப்படுவான்னு ஒரு அர்த்தம். அடுக்காரு பொறாமைங்கிறமில்ல, விளக்குறது, பொறாமப்படுறது. ஐயோ அவனுக்கு கொடுக்கறானே நமக்கு கொடுக்கலையே நினைக்கிறது. இப்படி செய்கிறவன் சொந்தக்காரனுக்கு கூட, அவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உடுத்துறதுக்கும் உண்பதற்கும் ஒன்றும் கிடைக்காதான். அதை கொண்டே இந்த இடத்துல வச்சானா சரி, முடிஞ்சுது. ஒரே இடங்க 2 பாட்டு, அதுக்குள்ளே 2 முறை திருவள்ளுவர், 2 பாட்டு. இப்போ நான் சொன்னது 425வது பாட்டு கம்பனில். அடுத்தாப்பில் கொடுத்தாச்சு. கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி தண்ணீரை ஊற்ற, அந்த தண்ணீரை அவர் கையில் வாங்கிட்டார். யார் வாங்கிட்டா? அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு முன்னால் நின்ற அந்த சின்ன குட்டையாக இருந்தார் பாருங்க ஆள், அவர் வாங்கிட்டார். வாமனன், அதானே அந்த பேர், வாமனன் வாங்கிட்டான். வாங்கின உடனே என்ன ஆச்சு? வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்தான், உலகத்துக்கு மேலே வளர்ந்துட்டான். எப்படி வளர்ந்தான்? அடுத்த பாட்டு. இப்போ நான் சொல்கிறது 427ஆம் பாட்டு. கயந்தரு நரும்புனல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குரலன். பார்த்தவங்க எல்லாரும் பயந்து இகழக்கூடிய குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்குள. ஆச்சரியப்பட்டவர்களெல்லாம் பயப்பட விசும்பின் ஓங்கினான். உலகத்துக்கு மேலே, ஆகாசத்துக்கு மேலே நிற்கிறான். எப்படி? உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே. உயர்ந்தவர்களுக்கு உதவி பண்ணினால் அந்த உதவி எங்கேயோ கண்ட நிறுத்திடுமா. சாதாரணப்பட்டவனுக்கு உதவி பண்ணுறதை விட உயர்ந்தவனுக்கு உதவி பண்ணினால் உதவியின் பலன் அதிகம். யார் சொன்னா? திருவள்ளுவர். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. யாருக்கு செய்கிறியோ அவனை பொறுத்து இந்த உதவி உயர்ந்து நிற்கும். 2 பாட்டு. 425ஆம் பாட்டில் ஒரு திருக்குறள், 427ஆம் பாட்டில் ஒரு திருக்குறள். தெய்வ புலவர்னு யாருக்கு பேர்? திருவள்ளுவருக்கு. ஆக திருவள்ளுவர் ஒரு திரைச்சீலை அமைத்தார், கம்பன் சித்திரம் தீட்டினான். திரைச்சீலை அழகு, சித்திரம் திரைச்சீலையை விட அழகு. அதனால தான் வள்ளுவ திரையில் கம்ப சித்திரம் தீட்டப்பட்டது. 2 அழகா இருக்கு.